மக்களே, நம்ம டெஸ்ட் மேட்ச் களை கட்டுது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்தியாவோட செகண்ட் டெஸ்ட்டு. நான் நேற்று வீடியோ போடல, அதனால் நேற்று டேவை இன்றைக்கி சேர்த்து போட்டுறேன். டாஸ் ஜெயிச்சு கில்லு தான் பேட்டிங் எடுத்தார். கில்லு அதுக்கப்புறம் வந்து ஜெய்ஸ்வாலும் ராகுலும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 ரன்ஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவ்தத் படிக்கல் வார்ம் அப் டெஸ்ட்டு, ஃபஸ்ட் டெஸ்ட்டு, செகண்ட் டெஸ்ட்டுன்னு இப்போ செஞ்சுரியாக போட்டு தள்ளுறாரு. கிரேட் செஞ்சுரி ஃப்ரம் தேவ்தத் படிக்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி டூரு 2017 நடந்திருக்கப்ப நம்ம தடுப்பு சேவர், அதாவது ராகுல் டிராவிட்டில் புஜாரா வந்துட்டு போட்டிருக்காரு இந்த மாதிரி ரன்ஸை 2 இன்னிங்ஸில் செஞ்சுரி. அப்புறம் நம்ம சுக்மன் கில் ஒரு 50 போட்டு விட்டார். இந்தியா நேற்று டேல 300க்கு இதாகிட்டாங்க. ஸ்டம்ப்ஸ் முடிஞ்சிருச்சு நேற்று. அப்புறம் நேற்று இன்ஜுரியான பண்ணிட்டு வந்துட்டு இன்றைக்கி 63 ரன்னு தலைவன் 6 சொருங்கினாப்புல ஒரு 6 அடிச்சு சோனார் பண்ணால் தான் ஆயிடுச்சு. அண்ட் ஜுரேல் ஒரு செஞ்சுரி போட்டாருங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சிராஜ் தான். 8 விக்கெட் போனப்போ நம்ம சிராஜ் தட்டி ஆடி ஜுரேலுக்கு ஒரு செஞ்சுரி வாய்ப்பை கொடுத்தாரு. நம்ம ஜுரேலும் அதை யூஸ் பண்ணி செஞ்சுரி போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பெஞ்சிஸ் இருக்கார்ல ஃபெர்னோ, அவர் பேர் என்ன தெரியல, அசிதா ஃபெர்னோண்டா, அவர் ஒரு 4 விக்கெட் எடுத்தார். ஏனால நம்ம அஜந்தா மெண்டிஸ் தான் ஞாபகம் வராரு. அப்புறம் ஸ்ரீலங்கா பேட்டிங் ஆனாங்க, 2 விக்கெட் 8 ரன்னுக்கு 2 விக்கெட் விட்டாங்க. அண்ட் ஐஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு 27th பர்த்டே அன்றைக்கி உங்களை சந்திக்கிறேன்.